தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வர பிரைம் நியூஸ் நேத்தி சண்டேக்கு பதிலாக இன்னைக்கு மண்டே வருதுங்க. ஸோ அதற்கு மிகப்பெரிய சாரி. பட் அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி எக்கச்சக்கமான சத்தங்கள் போயிட்டே இருந்தது, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் ஒரு நாள் டிலே. பட் இன்னைக்கு நான் வெறும் நியூஸ் மட்டும் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெப்ரானிக்கோட கிவ்அவேல என்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கிவ்அவேல யார் ஜெயிச்சிருக்கீங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை நான் கடைசியில் சொல்ல போகிறேன். எப்படி நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. இரண்டாவதாக தமிழ் டெக்ல இப்போ வந்து வேகன்சி இருக்கு. ஸோ ஜாப் வேகன்சி இருக்கு, எடிட்டர் மற்றும் கிராஃபிக்ஸ் டிசைனர்ஸ். அத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கடைசில வந்து சொல்றேன். கடந்த வார ஐபி क्वेश्चनல ஒரு ஸ்மார்ட் போனை பத்தின ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சோ ஒரு ஸ்மார்ட் போன்ல ஆட்ஸ் கொடுத்து விலை கம்மியா கொடுத்தா நீங்க அது வாங்குவீங்களா, இல்ல ஆட்ஸே இல்லாம விலை அதிகமா வச்சா அது வாங்குவீங்களான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர், கிட்டத்தட்ட 82% நண்பர்கள் வந்து எனக்கு ஆட்ஸே இல்லாட்டியும் பரவாயில்லப்பா, விலை அதிகமா கூட வச்சுக்கோ, எனக்கு அந்த ஸ்மார்ட் போனை கொடுன்னு சொல்லி ஓட் பண்ணிருந்தீங்க. 82% இஸ் a big number. இந்த வாரத்துக்கான ஐபி क्वेश्चन. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம ட்ரோன் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது. பட் இந்த ட்ரோன் வீடியோ நம்ம வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து வந்து பண்ணோம். இது வரைக்கும் தமிழ் டெக்ல 1300 வீடியோஸில் இப்படி ஒரு கஷ்டம் ஒரு வீடியோக்கு வந்து நான் பட்டதே வந்து கிடையாது. அவ்வளோ வேலைகள் வந்து இதில் வந்து செஞ்சேன். நிறைய தடவை வந்து மலைகளை ஏறி இறக்கணும், ஒரு லைட்டிங் கண்டிஷன், ஈவினிங் டைம், காலையில் டைம் எல்லாமே வந்து பார்க்கணும், டேமில் எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால பலவிதமான முயற்சிகளை வந்து ட்ரை பண்ணேன். பட் அந்த ட்ரோனுடைய விலை அப்படின்றது 55,000 ரூபாய் இருந்தது. ஸோ நிறைய பேர் அப்போ கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, சீப்பஸ்ட் ட்ரோன் ஒரு 10,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு 2-3 ட்ரோன் ஏதாச்சும் இருந்தா அதை பத்தி கொஞ்சம் கவரேஜ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைய ஐபி क्वेश्चनும் அதுதான். சீப்பஸ்ட் ட்ரோன் வீடியோ உங்களுக்கு நம்மளுடைய சேனல்ல வேணுமா? மேல ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க பழைய ட்ரோன் வீடியோ, நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ட்ரோன் வீடியோ பார்க்கலன்னா அதுவும் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்றைய டெக் ஷாட்ல உங்களுக்கு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குங்க. ஒன்னு டெக் அல்லாத ஒரு ஃபேக்டையும் வந்து நான் சொல்றேன். ரீசெண்டா நான் படிச்சேன், பட் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். உலகத்திலே இருக்கிறதுல ரொம்ப சீப்பஸ்ட் பெட்ரோல் பிரைஸ், ஒரு லிட்டருக்கு பெட்ரோல் விலை இவ்வளோ கம்மியா உலகத்துல எந்த நாட்டிலுமே இல்லைங்க. அது எந்த நாடு வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? வெனிசுலா தாங்க வச்சிருக்காங்க. 0.02 சென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்திய ரூபாயில நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா வெறும் 2 ரூபாயில இருந்து 3 ரூபாய் தான் ஒரு லிட்டர் பெட்ரோல். யோசிச்சு பாருங்க. பட் நாட்டுடைய நிலைமை அப்படின்றது வேற மாதிரி இருக்கு. பட் விலை 2 ரூபாய் தான். இரண்டாவது ஃபேக்ட் என்னன்னா, இது டெக் சார்ந்தது. அதாவது உலகத்திலேயே முதலாக டிசைன் பண்ணப்பட்ட வெப் பேஜ் எதுன்றது உங்களுக்கு தெரியுமா? 1991ஆம் ஆண்டு டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த வெப் பேஜை டிசைன் பண்ணியிருந்தார். அது இன்னைக்கு வரைக்கும் லைவ்ல இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஃபேக்டும் கூட. ஸோ இன்னைக்கு வரைக்கும் லைவ்ல இருக்கு. பட் கலர் இருக்காது, கிராஃபிக்ஸ் இருக்காது. பட் பார்க்கறதுக்கு அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு ஐடியாவை நமக்கு கொடுக்குது. இன்றைய டெக் நியூஸ்க்குள்ள போறதுக்கு முன்பாக அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஃபெஸ்டிவலா மட்டும் இல்லாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள் கிட்டயா இருக்கட்டும், நம்ம உறவினர்கள் கிட்டயா இருக்கட்டும், தெரியாதவர்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ஸ்மைலை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணலாம். எப்பவுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னா சைனாக்காரன் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் அதை காப்பி அடிப்பான். பட் முதல் முறையாக ஒரு சைனாக்காரன் பண்ணி பயங்கர பாப்புலரா இருக்கிறதா இப்போ வேற ஒரு ஆளுங்க காப்பி அடிச்சிருக்காங்க யூஎஸ்ல இருந்து. யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம ஃபேஸ்புக் தாங்க. எஸ், டிக்டாக் உடைய ஒரு க்ளோன் ஆப்பை வந்து இப்போ டிசைட் பண்ணி வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மார்ச் மாதத்துல இருந்து இந்த ஆப் வந்து லைவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாசோ அப்படின்ற பேர் வச்சிருக்கக்கூடிய இந்த ஆப்ல நீங்க டிக்டாக்ல என்ன பண்றீங்களோ அதே மாதிரி விஷயங்கள் இதுலயும் பண்ணலாம். பட் இது சைனீஸ் ஆப் கிடையாது, ஃபேஸ்புக் உடைய ஆப். பட் இதுல பல விதமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸையும் கொண்டு வர போறதா சொல்றாங்க. பார்க்கலாம். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாது, லேசோவும் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி. CES 2020, அதாவது கன்சூமர் எலக்ட்ரானிக் ஷோ 2020 இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சது. இதில் எக்கச்சக்கமான கேஜெட்ஸ் வந்து லான்ச் ஆகிருந்ததுங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு ட்ரோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெக்கை மட்டும் இருக்கும், பறக்கிறது வந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் பறக்கும் அப்படின்றது போல லான்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக இருந்தது. பட் இந்த ட்ரோன் மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 15 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த CESல என்னென்ன லான்ச் ஆச்சு அப்படின்றத ஒரு டெடிகேட் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டில் எந்தெந்த மாதிரி எல்லாம் டெக்னாலஜி வந்து மாறும், ஒரு ஸ்மார்ட் வாட்ச்லேயே இருக்கட்டும், இல்லை ஃபோன்லேயே இருக்கட்டும், இல்லை டிவிலேயே இருக்கட்டும், எல்லாத்த பத்தியும் கவரேஜ் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஜனவரி 14ஆம் தேதி ஆனர் தரப்புல இருந்து ஆனர் 9X இந்தியாவில் லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. இதோட விலை அப்படின்றது 12,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் இந்த ஸ்மார்ட் போன்ல வரக்கூடிய OS எதுவாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா வர போறாங்க. இந்த பேரை சொன்னாவே நீங்க சொல்லிடுவீங்க, போக்கோ அப்படின்னா நீங்க போங்கோன்னு சொல்ல போறீங்க. ஆமாங்க, போக்கோ F2 வந்து இப்போ அஃபிஷியலா வந்து சைனால ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இன்னும் ஒரு 3 or 4 monthsல வந்து கண்டிப்பா வந்து இது லான்ச் ஆயிடும் அப்படின்றது போல லீக்ஸ் வந்திருக்குங்க. நான் சொல்லல, லீக்ஸ் வந்திருக்கு. வரட்டும், அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம்.
அமெரிக்காவில் ஒரு மாகாணத்தில் ஒரு சட்டத்தை வந்து போடணும் அப்படின்றது போல அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்து சொல்லியிருக்காரு. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யாரா இருந்தாலுமே ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது போல இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21 வயதுன்றது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண வேண்டிய வயசு தான். ஒரு 15 அந்த மாதிரி அந்த வயசுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் ஸ்டில் ஸ்மார்ட் போன் அப்படின்றது இன்னைக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயமா இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், ஒழுங்காக ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக. நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிதாக இருந்தால் என்னுடைய பேர் தமிழ் செல்வன். நீங்க பார்த்துருக்கு தமிழ் டெக் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே அந்த பெல் ஐகானும் இருக்கு, கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா ஜியோ மார்ட் அஃபிஷியலா லான்ச் பண்ணிருக்கிறதா சொன்னேன். இந்த ஜியோ மார்ட்ல கிராசரிஸ் மட்டும் கிடையாதுங்க, இனிமேட்டு மொபைல் போன்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கூட செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து இது வந்து அஃபிஷியலா லான்ச் ஆயிடும் அப்படின்றது போல சொல்றாங்க. அமேசான், பிளிப்கார்ட்டுக்கு ஜியோ மார்ட் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Xiaomi உடைய MIUI 11 முடிஞ்சு போச்சுங்க. இப்போ MIUI 12 வந்து டிசைன் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த பேர் அதான். இது என்ன ஒரு பெரிய கெஸ்ஸிங்கா? MIUI 11க்கு அப்புறம் 12 தான் வரும், அடுத்தது 13 வரும். இதுக்கெல்லாம் ஒரு நியூஸ் வர போட்டுட்டு இருக்காங்க. அதை நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் வேற வழி இல்லாம. ஜியோ வைஃபை இப்போ அஃபிஷியலாக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோல் அவுட் ஃபர்ஸ்ட் நாளே வந்து எக்கச்சக்கமான டிவைஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே இதை பற்றின டீட்டெயிலான ஒரு பிளாக் வந்து நம்மளுடைய tamiltechofficial.comல வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா. அது மட்டும் கிடையாது, வைஃபைனா என்ன, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா வீடியோக்கு உண்டான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்து முடிங்க. அதுக்கப்புறமா அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ செக் பண்ணி பாருங்கள். ஒரே வாரத்தில் உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? இல்லை ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில்? ஆனால் ஆப்பிள் ஒரு வாரத்தில் மட்டும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்மஸ்ல இருந்து நியூ இயர் வரைக்குமே ஆப்பிள் சம்பாதிச்ச அந்த அமௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1.4 பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் இல்லைங்க 10,000 கோடி தான். எப்போ? ஒரு வாரத்துக்கு 10,000 கோடி. யோசிச்சு பாருங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க ஒரே வாரத்தில், கிறிஸ்மஸ்ல இருந்து நியூ இயர் வரைக்கும். இன்ஃபேக்ட் நியூ இயருக்கு மட்டுமே அவங்க அஃபிஷியலா சம்பாதிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 3000 கோடின்னு சொல்றாங்க. இது ஆப் ஸ்டோர்ல மட்டுமே, வெறும் ஆப் ஸ்டோர்ல மட்டும் 3000 கோடி. வேற லெவல் ஏர்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லும். ரியல்மி தரப்புல இருந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாமே நிறைய லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பவர் பேங்க் வந்தது, ஹெட்செட் வந்தது, அது மட்டும் கிடையாது, இப்போ பட்ஸ் வந்தது, வயர்லெஸ் பட்ஸும் வந்தது. பட் இதெல்லாம் கிடையாதுங்க. அடுத்ததா பல விதமான எக்ஸ்ட்ரா விஷயங்களை கொண்டு வர போறாங்க. ஸோ பேண்டை வந்து கொண்டு வர போறாங்க, ஃபிட்னஸ் பேண்ட். அதே போல ஸ்மார்ட் வாட்சும் ரியல்மி தரப்புல இருந்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ காம்படிஷன் கண்டிப்பா ஹெவியாக போகுது. நமக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். வெறும் ஷோமி இந்த மாதிரி பிராண்டை மட்டும் பார்க்காம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நிறைய சாய்ஸஸ் இருக்கும். OnePlus உடைய அடுத்த ஸ்மார்ட் போன் இதுதாங்க. இது யாருக்குமே தெரியாது அப்படின்றத நான் டைட்டில் போட மாட்டேன். பட் இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். OnePlus 8, 8 Lite, அதே போல 8 Pro, இந்த 3 ஸ்மார்ட் போன் தான் அடுத்தது வந்து கொண்டு வர போறாங்க. பட் கொண்டு வர இந்த ஸ்மார்ட் போன்ல என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஈஸியா கெஸ் பண்ணலாம். OnePlus கொஞ்சம் ஒரு 2 மாசமா இல்ல ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணா கூட என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே விதமான விஷயங்களை தான் வந்து கொண்டு வர போறாங்க. Snapdragon 865 ப்ராசஸர் வந்து கொண்டு வர போறாங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே வந்து இருக்க போகுது. இந்த பஞ்ச் ஹோல் வந்து சிங்கிளா இல்ல டபுளா அது மட்டும் தான் கொஞ்சம் வந்து வித்தியாசமா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. பட் இது இல்லாம நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் 50 வாட்கான சார்ஜர் வந்து கொண்டு வர போறாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெகுலேஷன் இருக்கு. பட் மொபைலை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது ஒரு ஜெனரல் அசம்ஷன் இருக்கு. இதை தவிர வேற ஏதாச்சும் கொண்டு வந்தாங்கன்னா அப்போ வந்து நம்ம இன்னும் அதிகமா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். நாசால இன்டர்ன்ஷிப்காக ஜாயின் பண்ண 17 வயது ஸ்டூடெண்ட் ஒரு புது பிளானட் வந்து இருக்கிறதா வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு. அது நாசாவும் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. TOI 1338 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளானட் எர்த்தை விட, அதாவது நம்மளுடைய பூமியை விட 6.9 மடங்கு வந்து பெரிதாக இருக்கக்கூடியதா வந்து சொல்றாங்க. இது 1300 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. பட் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் ரொம்பவே அவசியமான ஒண்ணு. பட் இது வந்து இந்த கண்டுபிடிப்புக்காக மட்டும் கிடையாதுங்க. வெறும் 17 வயது உடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இந்த மாதிரி புது புது விஷயங்களை வந்து தேடி பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆவலை வந்து நம்ம தான் வந்து ஏற்படுத்துறோம். நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்காக தான். இன்ஸ்டாகிராம்ல பூமராங் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க ஸ்டோரிஸ்ல எல்லாமே. இந்த இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த பூமராங்ல இப்போ ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஸ்லோ மோஷன், இன்னொன்று எக்கோ, அதே போல டியோ அப்படின்றது போல இந்த 3 எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. நீங்க ஒரு வேளை இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. கூகுள் எப்பவுமே வந்து ஒரு புதுவிதமான மால்வேரை கண்டுபிடிப்பாங்க, ஒரு சில ஆப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா அவங்க ஒரு மால்வேரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மால்வேருடைய பெயர் என்னடான்னா ஜோக்கர்.
இந்த ஜோக்கர் இல்லைங்க, மால்வேருடைய பெயர் வந்து ஜோக்கர். இந்த ஜோக்கர் மால்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒருவேளை அது இன்ஃபெக்ட் பண்ண அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆப் மூலியமா நீங்களே ஆர்டர் போட்ட மாதிரி ஏதாச்சும் ஒரு இடங்கள்ல உங்களுக்கே தெரியாம நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண மாதிரி எல்லா ஆர்டரையும் அதுவே வந்து பிளேஸ் பண்ணிடும். லக்கிலி நம்ம அதிகமாக நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாம் கார்டு டீடைல்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம், பட் கொடுத்துருந்தா பில்லு வீட்டுக்கு வரும், கட்ட வேண்டியதுதான். ட்ராய் தரப்புல இருந்து ஒரு புதுவிதமான அறிவிப்பு வரப்போது, விலை வந்து குறையும் அப்படின்னு சொல்லி நான் போல டெக்னிக்ஸ்ல வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதற்குண்டான அறிவிப்பும் இப்போ வந்திருக்கு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, கட்டணத்தை வந்து குறைக்கிறத விட இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த 200 ரூபாய் அப்படின்னா, அந்த 200 ரூபாய்க்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சேனல்ஸை விட அப்படியே டபுள் பண்ணி அவங்களுக்கு சேனல்ஸ் வந்து கொடுங்க அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமாக இன்னைக்கு நீங்க 100 சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் 200 சேனல் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் கூடி பேசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படியே போச்சுன்னா ஏற்கனவே வந்து அமேசான் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கு, இனிமேல் மக்கள் யாருமே வந்து ரீசார்ஜே பண்ண மாட்டாங்க, இல்லை எங்களுடைய பிசினஸே வந்து படுத்துரும் அப்படின்றது போலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு கம்பெனி எவ்வளவு ஆட் வாங்குறாங்கன்றது யோசிச்சு பாருங்க. இதனால லாஸ் யாருக்குன்னா ரொம்பவே சின்ன சின்ன சேனல்ஸ்க்கு தான் வந்து வருமானம் சுத்தமா இருக்காது. பிகாஸ் நம்மளும் பார்க்க மாட்டோம், ஆடும் பண்ண மாட்டோம், அந்த 10 பைசா 20 பைசா பண்ண மாட்டோம். ஸோ அவங்களுக்கு தான் லாஸ். மேபி முன்ன இருந்த ஃபார்மேட்டே கொண்டு வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் யூனிக்கா வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க, வேணும்ன்றது எடுத்துக்கோங்க, வேணான்றதை விடுங்கன்னு சொன்னாங்கன்னா 200 ரூபாய்க்குள்ள ஓகேவா இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? 200 ரூபாய் சேனல் உங்களுக்கு தேவையான எல்லா சேனலும் சேர்த்து கொடுத்தா ஓகேவா? இந்த வர டெக் நியூஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டெக் நியூஸ் முடிஞ்சிடுச்சு. நம்மளுடைய இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் ஆமா இல்ல அது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுடைய கிவ் அவே வின்னர்ஸ். ஜெப்ரானிக்குடைய கிவ் அவே வின்னர்ஸ் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன், ஒரு 10 நாள் கழிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ரேண்டமா வந்து இன்னைக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வின்னர் எல்லாரையுமே வந்து நான் ரேண்டமா தான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ ரேண்டம் வெப்சைட்ஸ் இருக்கு, நான் லிங்க் போட்டால் ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும். ஸோ நான் யாரையுமே பர்சனலா வந்து செலக்ட் பண்றது கிடையாது. நான் எப்படி பண்றது உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சு ஜாயின் பண்ணவங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். ஸோ நீங்க பாருங்க, இவங்க மட்டும் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்னுடைய அஃபிஷியலான இமெயில் அட்ரஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமெயில் அட்ரஸ்ல என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய கிஃப்ட் வந்து நீங்க எப்படி வந்து பெற முடியும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ வின் பண்ண அனைவருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முதல் அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சது. பட் ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்மளுடைய தமிழ் டெக் டீம் நம்ம கொஞ்சம் பெருசு பண்ண போறோம். ஆமாங்க, இது வரைக்கும் தமிழ் டெக் டீம்ல நான் ஒருத்த மட்டும் தான் வந்து இருந்துட்டு இருந்தேன். ஸோ இனிமேட்டு ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த 3 பேர் யாரா வேணாலும் இருக்கலாம். யாருக்கு அந்த சான்சஸ் இருக்குன்னா, ஒன்னு நீங்க கிராஃபிக் டிசைனரா இருக்கணும், இல்ல நீங்க வீடியோ எடிட்டரா இருக்கணும். சோ நீங்க பிரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், இல்லாட்டி வந்து போட்டோஷாப், இந்த மூணுத்துல ஏதாச்சும் ஒரு 2 சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது, இல்ல ஒரு சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா தெரியுதுன்னா நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். சோ ஒரு 3 வேகன்சி இருக்கு. சோ எல்லாருக்குமே இந்த சான்ஸ் இருக்கும். சோ உங்கள சில பேர் நம்மளுடைய நண்பர்கள் உள்ள வந்து ஜாயின் பண்ணணும், நம்மளுடைய டீமை ஒண்ணா வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்ளை பண்ணுங்க, இல்ல உங்க நண்பர்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணட்டும். ஸோ இந்த இமெயில் அட்ரஸ்க்கு மறக்காம மெயில் பண்ணுங்க, மேல டீடைல்ஸ் எல்லாமே அங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 3 வேகன்சி இல்லாம இன்னொரு வேகன்சியும் இருக்கு. அது யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் தெரியும், அதே போல இல்லாட்டி கிராஃபிக் டிசைன் தெரியும், ஏதோ ஒன்று தெரியும், ஆனா எனக்கு தெலுங்கும் வந்து பேச தெரியும் இல்ல எழுத தெரியும் அப்படின்றவங்களுக்காக ஒரு வேகன்சி இருக்கு. பிகாஸ் தெலுங்குல ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம், நண்பர்கள் வந்து ட்ரை பண்ண போறாங்க அதற்காக. ஸோ நீங்க இல்ல உங்க நண்பர்கள் யாருக்காச்சும் தெலுங்கு தெரியும், எடிட்டிங் தெரியும்னா அப்ளை பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோதாங்க, கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். ஸோ பரவாயில்ல, நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ வீடியோ வந்து பார்த்தவங்க அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.